உலகெங்கும் வாழும் ஐந்தொழில் புரியக்கூடிய விஸ்வகர்மா உறவுகளே, கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதிலும் இந்த யுனிவர்சல் விஸ்வகர்மாவில் இணைந்து பயணிக்கிறவர்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோளுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த தங்க வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட இருக்குள்ள இந்த டூல்ஸ், ஒரு சின்ன லெவலில் ஒரு தங்கப்பற்றை வச்சு செய்கிறதுக்கு தேவையான டூல்ஸு இருக்கும் இல்லைங்களா, அந்த டூல்ஸு தேவைப்படுது. புதிது வாங்குவதை காட்டிலும் இந்த தங்க வேலைகள் எல்லாம் நலிவடைஞ்சு செய்ய முடியாமல் இருப்பாங்கள்ல, வீட்டில் சும்மா தான் கிடக்குது அப்படிங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். அந்த டூல்ஸை வாங்கிக்கிறோம். இப்போ முதல் கட்டமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த நலிஞ்சிட்டு வர்ற இந்த தங்க வேலையை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், நம்மளே ஒரு டூல் செட்டப்பை வாங்கி தங்க வேலையை பழக போகிறோம். ஏற்கனவே கார் மெக்கானிக்கு, டிவி மெக்கானிக்குன்னு எல்லாமே பழகிட்ட நம்ம குலத்தொழிலையும் பழகி வச்சுருவோம். ஏற்கனவே தச்சு வேலை, வெல்டு வேலை இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் இந்த தங்க வேலையை நம்ம பழகணும். ஸோ அதற்காக எனக்கு பர்சனலாக தேவைப்படுது. நான் பார்ட் டைமாக தான் பண்ண போகிறேன். செய்தாலுமே, அதாவது கற்றுக்கிட்டாலுமே, என்னை போல் நிறைய நம்ம விஸ்வகர்மா உறவுகள் வேறு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் பகுதி நேரமாக இதையும் கற்றுக்கிட்டு நம்ம தொழில் அழியாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்களும் தயாராக இருக்காங்க. ஸோ அதற்காக நான் ஒரே ஒரு டூல் செட்டுக்காக உங்கள் முன்னாடி வைக்கல. ஸோ யார் யார்கிட்ட இருக்கோ நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, தவறாமல் அந்த டூல் செட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம தேவைப்படுற குடும்ப உறவுகளோடு பகிர்ந்துட்டு உங்களுக்கு வாங்கிக்கலாம். நீங்கள் செய்கிற ஐடியா இருந்ததுன்னா நீங்களே செய்யுங்க. இந்த தொழில் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த முயற்சியை முன்னெடுக்கிறோம். வேறு வழியே இல்லை. இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் செய்கிறக்கு ஆளே இல்லை, எங்கிட்ட அந்த டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, அதாவது அப்படி இந்த சூழ்நிலை இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். முதல் கட்டமாக ஒரு சின்ன தொகையில், பெரிய பெரிய மிஷினெல்லாம் கூட வச்சுருப்பீங்களங்க, அந்த செயினுக்கு இதெல்லாம் நசுக்கிறது அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். ஒரு சின்ன பற்றை ஒரு ரூம்குள்ளே வச்சு செய்கிற மாதிரி, அதுக்கு என்னென்னமெல்லாம் டூல்ஸ் எல்லாம் தேவைன்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு அது என்னென்ன டூல்ஸுன்னு தெரியும், பட் பேர் சொல்ல தெரியாது. ஸோ அந்த ஒரு பெட்டி மாதிரி, அந்த எப்படி சொல்லுதுங்க, வச்சு அடிப்பாங்கள்ல சுற்றியில், அது ஒரு பீடம், அதுக்கெல்லாம் தேவைப்படும். ஸோ அது வந்து தேவை. எனக்கு மட்டுமில்லை, இன்னும் நிறையா இளைஞர்களுக்கு தேவை. அவங்களையெல்லாம் நான் என்ன வேண்டுகோள் வச்சுருக்கிறேன்னா, நீங்கள் தொழிலாக செய்ய வேண்டாம், அட்லீஸ்ட் இந்த கலையை கற்றுக்கிட்டு நாளைக்கு உங்கள் பையன் பேரக்கண்ணுக்கு கொண்டு போய் சேர்த்திருங்க. இனி இந்த காலம் இப்படியே போகாது, வருங்காலத்தில் எப்படி மாறும், நம்மளுக்கான தேவை வர்றப்போ, இப்போ எப்படி கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய சிற்பங்கள், அந்த பெருசு அவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டினதுக்கான டெக்னாலஜி எல்லாம் என்னென்னு இப்போ தெரியாது. நம்மளுக்கு எதாவது தெரியுங்களா? ஏதோ 1-2 தெரிஞ்சவங்க இருப்பாங்க. நான் ஒரு பாடமாக நடத்துறதுக்கு இங்கே வெளியில் இல்லைங்களா, அந்த மாதிரி வருங்காலத்தில் இந்த தங்க தொழில் சம்மந்தமாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இதை எடுக்க போகிறோம். ஸோ இந்த முயற்சி நல்லதுன்னு நினச்சா ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து பாருங்கள். இன்னும் இந்த மாதிரி நம்மளுடைய சமுதாயம் சிறக்க என்னென்ன செய்ய முடியுமோ என்னால் முடிஞ்சதை செய்கிறேன்.